நடிகை ஜோதிகா சமீபத்தில் எடுத்த பேட்டியில் ஜோதிகாட்ட நீங்கள் சூர்யா புரிஞ்சு வாழ்றீங்களா என கேட்ட கேள்விக்கு அவங்க வெளிப்படையாக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் கூடவே சுந்தர சீரியலில் கதாநாயகி நடித்த கேப்ரிலா அவங்க ஒரு நடிப்பு பள்ளி ஒன்றை தொடங்கியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாலி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவன் நடிகை ஜோதிகா. அந்த திரைப்படத்திற்கு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதாவது ஜோதிகா நடித்த பல படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக தான் அமைந்தன. அதில் பூவெல்லாம் கேட்டப்பர் திரைப்படத்தில் சூர்யாவுடன் சேர்ந்து நடிக்கும்போது சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. பின் அந்த பழக்கம் காதலாக மாறியது. ரெண்டு பேரும் காதலிச்சு உங்க வீட்டில் பெற்றோட சம்மதத்துன்னு 2007ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தியா என்ற மகளும் தேவ் என்ற மகனும் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் நடிக்காமல் விலகி இருந்த ஜோதிகா அவங்க மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியான நிலையில் தற்சமயம் சூர்யாவும் ஜோதிகாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வீட்டில் பயங்கர பிரச்சனை. ஜோதிகா சூர்யாவை சிவகுமார் குடும்பத்திலிருந்து பிரித்து தனியாக மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில் ஜோதிகா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது தற்சமயம் நான் இந்தி படத்தில் நடிக்கிறேனால ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கனால அடிக்கடி சென்னைக்கு மும்பைக்கு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நாங்கள் மும்பைக்கு போயிட்டோம் அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சூர்யாவும் பாலிவுட் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நாங்கள் மும்பையில் போய் செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னும் மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் இப்படி ரொம்பவே தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு ஜோதிகா அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் சூர்யாவும் இப்போ பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது தற்சமயம் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தில் சூர்யா நடிக்கிறாங்க. கூடி சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்காக சூர்யா ஒரே ஹேர் ஸ்டைலே இருக்காரு. அதுதான் எனக்கு பிடிக்கல. எப்போ அவர் முடிவெட்டுவார அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜோதிகா அவங்க பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் கதாநாயகியை நடித்தவங்க தான் நடிகை கேப்ரிலா. நடிகை கேப்ரிலா சோசியல் மீடியாவில் டிக்டாக் மூலம் தான் மிகவும் பிரபலமானாங்க. இவங்க ஆரம்பத்தில் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்க போதையாறு சாம்பியன் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலேருந்து வெளியிட்டாங்க. அதன் பிறகுதான் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் சுந்தரி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு. அதாவது இவங்க நடித்த முதல் சீரியல்லையே ரசிகர்கள் மனதை கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவப்பாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பிம்பத்தை உடச்சி கருப்பாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த சீரியல் நடிச்சு ரசிகர்களின் மனதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுந்தரி சீரியலில் எப்படி படிக்காத பெண்ணாக இருந்த கேப்ரிலா தன்னுடைய சொந்த உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் எப்படி படித்து கலெக்டர் ஆகிருக்காங்களோ அதே போல் சொந்த வாழ்க்கையில் நடிப்பதற்காக சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க கேப்ரிலா. தன்னை போல சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக ஒரு நடிப்பு பொழிவு ஒன்றை தொடங்கியிருக்காங்க கேப்ரிலா. அதற்கு கேபி சினிமா ஃபேக்டரி என பெயர் வச்சிருக்காங்க. நடிகை கேப்ரிலா சொந்தமாக ஒரு நடிப்பு பள்ளி ஒன்று தொடங்கி அதில் 20 பேருக்கு நடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாம். இதை அவங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலரும் கேப்ரிலாவை பாராட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.